ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி மதியத்துலேருந்து ஒரு வீடியோ செம்ம வேலையில் போயிட்டுருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த வீடியோ தான். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, யூடியூப்பு எங்கே பார்த்தாலும் அந்த வீடியோ தான். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டாக்ஸ் கிரியேட் ஆகிருக்குது. சில பேர் பார்த்தீங்களா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கட்ஸை பாருங்கள், இவர் நம்ம ஊர் டாம் க்ரூஸுங்க, இவர் மாதிரி ஒரு ஹீரோவே கிடையாதுங்க, வேறு லெவலுங்கிற மாதிரி சில பேர் ஆக போந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் பண்ணாதீங்க தலை, ஏன் தலை இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்தாலே போதுன்ற மாதிரி ஃபேன்ஸ் கெஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஜித் ஹேட்டர்ஸ், அதாவது அஜித்துக்கு அகைன்ஸ்டாக சில பேர் இருப்பாங்களா, அவங்க இதெல்லாம் சிம்பத்தி ஹீரோ, இதெல்லாம் தேவையாக இருக்குது, இவர் கார் ஓட்ட தெரியல, பைக் ஓட்ட தெரியல, இவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லா படத்துலன்ற மாதிரி இந்த பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன சம்பவம் கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி படப்பிடிப்பில் நடந்த ஒரு சம்பவங்க. அது சம்பவம் சொல்கிறத விட கொடூரமான சம்பவம் சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோவில் பார்க்கும்போது அஜித் வேகமாக கார் ஓட்டி வந்துட்டு இருக்காரு, ஓகேங்களா. ஸோ சமவேகமாக அஜய் பஜாஜ் நடந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சமவேகமாக ரோட்டில் காரில் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கார் ஸ்கிட் ஆகி ரோடு பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் உருண்டு புரண்டு தலைக்கு புற போய் கிடக்குது. அந்த விபத்தில் நூல் இடையில பார்த்தீங்கன்னா இருவர் உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஏன்னா காருக்குள்ள ஆரவும் இருக்கிறாரு. அந்த கதைப்படி ஆரவும் காருக்குள்ளே இருக்கிறாரு, அஜித் கார் வேகமாக ஓட்டுறாரு. ஸோ அந்த கார் ஸ்கிட் ஆகி போய் உருண்டு பிறண்டு போய் உருண்டும் போது பார்த்தீங்கன்னா இருவரும் நூல் இடையில உயிர் தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஒரு சின்ன எதனா ஒரு அசம்பாவிதம் மாதிரி எதனா நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இருவரோட உயிரும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அப்படிலாம் வேற எதாவது நடந்துக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சீட் பெல்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஃபேஸில் எதுவுமே கிடையாது, எதுவுமே ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த கார் அப்படி உருண்டு பிறண்டு போய் விழும்போது அந்த காருக்குள்ளேருந்து எதனா ஒரு கண்ணாடி துண்டோ எதனா ஒரு கம்பியோ எதனா உடச்சிட்டு இருவர் மேலேயும் பட்டுன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க. இருவருடைய உயிரும் கேள்விக்குறியா இருக்கும், இருவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன யாரும் செஞ்ச புண்ணியமே தெரியல. இதோட இந்த விபத்து முடிஞ்சு போச்சுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த விபத்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு 2023 நவம்பர் மாதம் நடந்திருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு, அது அஜித்துக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது விஜயகாந்த் இறப்புக்கு அஜித் வரல இல்லை. ஸோ அப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு, அஜித்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால அவர் வர முடியலன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அப்போ சில பேர் இதெல்லாம் பொய்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அப்போ தான் அவர் ரெஸ்ட்டில் இருந்திருக்கிறாரு, ஓகேவா. அந்த சமயத்தில் நடந்த வீடியோவை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுரேஷ் சந்திரா ஆனந்த விடனில் சொல்லிருக்காரு, இந்த படம் இன்னும் ஒரு 40% மட்டும் தான் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த 40% முடிஞ்சுன்னா படம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அக்டோபர் மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளே போய் நிறைய பேர் இந்த படம் ட்ராப்பு, இந்த படம் கைவிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்தே கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுற படம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போலாம் சொன்னாங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் கொடுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த வீடியோவை நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறோன்ற மாதிரி சுரேஷ் சந்திரா சொல்கிறார், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ பேரும் ஓடுறாங்க, அந்த காரை நோக்கி ஓடுறாங்க, என்ன ஆயிடுச்சோன்ற மாதிரி ஓரமாக ஓடுறாங்க. ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கணும் நமக்கே அப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கூட பெரிய ஒரு தவறு அங்கே நடந்திருக்கும். ஸோ யாருடைய புண்ணியமே தெரியல, இருவரும் சேஃப்டி ஆகிட்டாங்க அந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் கேட்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க தலை, ஏன் தலை பண்ணுறீங்க கேட்குறாங்க. ஸோ அதை நம்மளும் சொல்கிறோம், இதெல்லாம் பண்ண தேவையில்லை, ஏன் விடுங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. உங்களுமே அவ்வளோ பேர் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் சும்மா ஜஸ்ட் அந்த வாக்கிங் கொடுத்தாலே போதும், முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு டைலாக் பேசிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கே இங்கே விசில் பறக்குது, கைத்தில் பறக்குது, பஸ்ஸில் அள்ளி குவிக்க போகுது. இப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் இந்தமாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அஜித் லாஸ்ட்டாக சொல்லுவார், அந்த வீடியோவில் அந்த கார் தலைக்கு உப்புற கவிழ்ந்து வந்ததுக்கப்புறம் ஆர் யூ ஓகேன்னு ஆரவை கேட்பார். ஏன்னா ஆரவ் முழுக்க அஜித்தை மட்டுமே நம்பி தான் அந்த காருக்குள்ள இருக்காரு, ஓகேவா. வேறு யாரும் நம்பி கிடையாது. ஏன்னா அஜித் மேலே நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த கார் எதிர்பாராத விதமாக ஸ்கிட் ஆனும் போது, அது பெரிய விபத்துக்குள்ளான போது அஜித் ஃபர்ஸ்ட் படப்படக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஓகேன்னு ஆரவை தான் சேவ் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல மனசு அவர் இருக்குது. ஆனால் இதேமாதிரி ரிஸ்க்கை எடுக்க தேவையில்லைன்னு தோணுச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் ஃபுல்லாகவே ரிஸ்க்கு, எங்கேயுமே டூப் கிடையாது. ஃபுல்லாகவே மங்காத்தாலையும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிஸ்க் ஸ்டன்ஸ் அவரை ஓனாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நடிகருக்கு நிறைய பேர் டூப் வச்சுருக்காங்களே, ஸோ அதுமாதிரி இவரும் வச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் அவர் விரும்புறது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது நல்ல சண்டை காட்சி. ஸோ அதெல்லாம் ரியலாக பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ரியலாக ஸ்டண்ட் பண்ணுறதா ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா ஒரு பேட்டியில் சொல்லிட்டு
இந்த பேட்டியில் வீரம் படத்தப்போ ஓகேங்களா. ஸோ அதனால தான் அஜித் வந்து எந்த இடத்துலையும் டியூப் போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனாக பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஃபேன்ஸு நீங்கள் எவ்வளோ கெஞ்சினா கூட நம்ம எவ்வளோ சொன்னால் கூட அஜித் சார் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது அவருடைய ஆட்டிடியூட், அதை மாற்ற மாட்டார். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் அவருக்கு எப்போதும் துணை வைப்பார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ட்ரோலுக்கு வரான். ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அஜித்துக்கு அகேன்ஸ்டாக உள்ளவங்க எப்போதும் ட்ரோல் பண்ணுவாங்க அஜித்தை. விஜய்க்கு அகேன்ஸ்டாக உள்ளவங்க தான் விஜயை ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி இப்போதைக்கு வந்து அஜித் அகேன்ஸ்டாக யார் இருப்பா? விஜய் ஃபேன்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து சிம்பத்தி தேடுறாரு, இவர் வந்து அனுபவம் தேடுறாரு, சிம்பத்தி ஹீரோ இவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே வயது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னிச்சு, காஷ்மீரில் எவ்வளோ குழுவில் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் எங்கள் தளபதி டீம் அப்படின்ற மாதிரி அப்படி உருகுனாங்க. அதாவது லியோ படம் வந்து காஷ்மீரில் போயிட்டு இருந்துச்சுல. ஸோ அப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க லியோ டீம்லேருந்து, இங்கே ஒரே குளிராக இருக்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் போட்டிருந்தாங்க. டேய் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, நீங்களா போய் ஷூட்டிங் எடுக்கிறீங்க, அப்புறம் நீங்களா குளிர்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து திட்டினாங்க, யூடியூப் ஃபேன்ஸ்லாம். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ அஜித்தை வந்து சிம்பத்திக்கிறோன்னு சொல்கிறேன். இதே வகை வந்து அந்த டைமில் பாருங்கள் காஷ்மீரில் குளிரில் கஷ்டப்படுறாங்க தளபதி டீமு, எல்லாம் டெடிகேஷன் பாருங்கன்ற மாதிரி அதுக்கே சொன்னாங்க, குளிருக்கே சொன்னாங்க. இந்த மனுஷன் வந்து காரில் இவ்வளோ விபத்து ஏற்பட்டு அப்படி உருண்டு கிடக்கிறாரு, இது வந்து சிம்பத்திக்கு தேடுற மாதிரி இருக்குதான். அங்கே குளிரில் கஷ்டப்பட்டோம்னு சொல்கிறது வந்து டெடிகேஷன் லெவலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு காரே ஓட்ட தெரில. அங்கே வந்து விஜய்க்கு வந்து கோழியை பிடிக்க தெரியாமல் தான் வேலையாதம் படத்தில் விஜய்க்கு வந்து கோழி பிடிக்க தூக்கு போட்டாங்க. சைக்கிள் சரியாக ஓட்ட மாட்டாருன்னா பைரவ படத்தில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பிஎஃப்எக்ஸ் வச்சு இதெல்லாம் போட்டு விட்டாங்க, அந்த க்ரீன் பெட்லாம் வச்சு போட்டு விட்டாங்க. வாரிசு படத்தில் குளிக்கிறதுக்கே ஒரு ட்ரம்முக்குள்ளேருந்து நம்ம தலைமை எஞ்சி வந்தார். இப்போ நம்ம வந்து விஜயை குறை சொல்ல, ஏன்னா வந்து ஹீரோ வந்து டூப் போகிறது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து டூப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும்ல. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு அந்த ஃபேன்ஸ் மற்ற ஹீரோவை வந்து இவர் ஒன்றுமே பண்ண தெரில சிம்பத்தி ஹீரோன்னு சொல்கிறதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமான செயல் இது. ஏன்னா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் வந்து எந்த ஹீரோக்கும் நடக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன கீரல், அந்த இடத்துல ஒரு கம்பி வந்து எல்லாம் நீட்டிக்கிட்டு வந்து 2 பேரில் ஏதாவது ஒரு ஃபேஸில் எங்கேயோ ஒரு பட்டுருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பண்ணுறாருன்னா இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ண தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப கேவலமான செயல். இதை வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வேறு எந்த ஃபேன்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இன்றைக்கி மதியம் நிறைய போஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ அதை பண்ணக்கூடாது. ஸோ மொத்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த விடாமுயற்சி படம் வந்து ஒரு தரமான சம்பவமாக இருக்க போகுதுன்றது இந்த வீடியோ கிளிப்பே தெரிஞ்சு போச்சுங்க. இங்கே டைட்டில் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பூமர் படமாக இருக்க போகுது, டைட்டில் பூமர்த்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது தரமான சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க விடாமுயற்சி டீம். இதில் வந்து ஆரோ வந்து வில்லன்னு சொல்கிறாங்க, ஆனால் அஜித் கூட தான் இருக்கிறாரு, காரில் இருக்கிறாரு. அது எப்படி இந்த சீன் வந்து கன்வே போகுதுன்றது மாதிரி இப்போ இருக்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் உருவாயிடுச்சு. ஸோ அது எப்படி இருக்குமோ தெரியல. இந்த படம் வந்து இப்போது அடுத்த ஷெடியூல், லாஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ஃபாரின் கிளம்புறதா சுரேஷ் சந்திரா ஒரு வாரதி பேட்டிக்கு வந்து இன்றைக்கி சொல்லிட்டுருக்காரு. அனிருத் சாங் கொடுத்தாருன்னா ஒரு சாங் வந்து ஷூட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டுருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் வந்து அக்டோபர் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது கம்மிங் தீபாவளிக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து கன்ஃபார்ம். ஏன்னா வந்து நாங்கள் அப்படியே திட்டமிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சந்திரா இன்றைக்கி வந்து வாரதேழ் ஆனந்த விடனில் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ தீபாவளிக்கு விடாமுயற்சி, பொங்கலுக்கு குட் பேட் அக்லி. ஸோ தொடர்ந்து 2 பண்டிகை நாள் வந்து அஜித் வந்து அப்படியே பேக் டு பேக் மூவிஸ் வீரம் ஆரம்பம் மாதிரி மறுபடியும் இறக்கப்படுறாரு. ஸோ நம்மளும் வந்து ஜாலியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. பட் இன்றைக்கி நடந்த இந்த சம்பவம், இந்த வீடியோவை பார்க்கும்போது இதுமாரி மறுபடியும் நீங்கள் வந்து ரிஸ்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.